அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 16ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரு காலத்தில் மனிதன் குற்றம் செய்ய அஞ்சினான். இறைவனுக்கும் மனசாட்சிக்கும் சமூகத்திற்கும் அஞ்சி நடந்தான். குற்றம் வெளிப்பட்டு விட்டால் அது மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும். அந்த அவமானத்தோடு நாம் சமூகத்தில் வாழ முடியாது என்கிற மனோநிலையால் அவன் உந்தப்பட்டு சமூகத்திற்காயினும் நாம் திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்று ஒழுக்கத்தோடு வாழ்ந்தான். இப்போதெல்லாம் திருடுவது, ஏமாற்றுவது, இன்னும் நவீனங்களை பயன்படுத்தி மோசடி செய்வது எல்லாம் ட்ரெண்டிங் அல்லது ஃபேஷன் என்னும் நிலைக்கு வந்துவிட்டது. இதோ தவறு செய்வதற்கு அச்சப்படுங்கள் என்னும் தலைப்பில் உரை வழங்கி இன்றைய நிகழ்ச்சியை துவங்கி வைப்பதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் ஆலூர் முஸ்லிம் ஜமாத் இமாம் அலி பாதுஷா ரஹ்மானி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹு பிஹதா அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய பேரருள் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாகுக. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய உள்ளத்தில் நாம் நினைக்கின்ற எண்ணங்கள் செயல் வடிவம் பெறுவதற்காக அந்த எண்ணங்களை மூளைக்கு கடத்தி செல்லக்கூடிய நரம்புதான் பிடரி நரம்பு என்பது அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. அருமையானவர்களே, மனிதனினுடைய படைப்பை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வான்மறை குர்ஆன் ஷரீஃபில் தெளிவுபடுத்துகின்ற பொழுது வலகத் ஹலக்னல் இன்சான வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹ் என்கிறான். சூரத்துல் காஃபினுடைய 16வது வசனம் அது. அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதனை நாம் அவனுடைய உள்ளத்தில் ஊசலாடுகின்ற எண்ணங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ரீதியில்தான் படைத்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். மேலும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான், வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். மனிதனுக்கு அவனுடைய பிடரி நரம்பை விடவும் நாம் மிக நெருக்கத்தில் இருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். அதாவது அவன் உள்ளத்தில் நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் செயல் வடிவம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த எண்ணங்கள் எல்லாம் மூளைக்கு கடத்தி செல்லப்பட வேண்டும். மூளைக்கு கடத்தி செல்லப்படக்கூடிய அந்த வழிதான் பிடரி நரம்பு. அந்த நரம்பை விடவும் அவனுக்கு மிக நெருக்கமாக நாம் இருக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்பு தோழர்
சயீத் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து ஒரு தடவை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அவுசீனி யா ரசூலல்லாஹ், நபியே தாங்கள் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் என்று கேட்டார்கள். இந்த ஹதீஸ் பைஹக்கி, தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொன்னார்கள், ஊசீக அன் தஸ்தஹிய மினல்லாஹி கமா தஸ்தஹி மினர் ரஜுலி சாலிஹ் மின் கௌமிக. ஒரு சாலிஹான நல்ல ஒரு மனிதர், நீ மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் உன் கண் முன்னால் இருக்கின்ற பொழுது நீ தவறு செய்ய எவ்வாறு வெட்கப்படுவாயோ அதுபோல அல்லாஹுவிற்கு முன் தவறு செய்ய நீ வெட்கப்படு என்று அந்த தோழருக்கு உபதேசம் செய்தார்கள். நாம் உயர்வாக கருதக்கூடிய சங்கையான ஒரு மனிதர் நம் கண் முன்னால் இருக்கின்ற பொழுது அவரினுடைய கண் பார்வையில் இருந்து நாம் தவறு செய்வதற்கு எப்படி வெட்கப்படுவோமோ அதுபோல ரப்புக்கு முன்னால் தவறு செய்ய நீ வெட்கப்படுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் எல்லா இடங்களிலும் நம்மோடு இருக்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நம்முடைய பிடரின் நரம்பை விடவும் சமீபமாக நெருக்கமாக இருக்கின்ற பொழுது நாம் தவறு செய்வதற்கு நிச்சயமாக வெட்கப்பட வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தவறுகளை விட்டும் பாவங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. தாய்ப்பாடும் தாலாட்டிலும் பல வகை உண்டு. மண்ணின் வார்த்தைகளை கொண்டு பண்பாட்டோடு பாடும் தாலாட்டு ஒரு வகை. அது பொது சமூக தமிழ் மக்கள் பாடும் தாலாட்டு. கிராமியத்தின் மனம் கமழும் தாலாட்டு. கிராமியங்களுக்குள்ளால் மண்ணின் வடிவமாக இருந்த சமயத்திற்குள்ளால் இஸ்லாம் என்னும் சத்திய மார்க்கம் வந்தபோது இந்த மண்ணின் மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது நாட்டார் கலைகளில் ஒன்றாக இருந்த தாலாட்டும் அரபு கலப்புக்கு உட்படுத்தப்பட்டு மண்ணின் மனத்தோடு அரபிய வாசகத்தோடு ஒரு புதிய பாரம்பரியமான தாலாட்டு வடிவத்தை பெற்றது. இதோ அப்படியான ஒரு அரபு தமிழ் கலந்த தாலாட்டு பாடலை பாட திருவிதாங்கோடு தஸ்தி ஃபாத்திமா அவர்கள். ஆரரோ ஆரரோ அஞ்சும் நெஞ்சும் ஆரரோ பேராரிறைவனருள் பெற்றவர்கள் யார் யாரோ. ஆரரோ ஆரரோ அஞ்சும் நெஞ்சும் ஆரரோ பேராரிறைவனருள் பெற்றவர்கள் யார் யாரோ. தூதரின்
இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 admission நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. சிலப்பதிகாரம் மதுரை காண்டத்தில் நோன்பு எனை தந்தது நுவலக்கேளீர் என்று துவங்கும் பாடல் ஒன்று காணப்படுகிறது. இந்த பாடல் சிலப்பதிகாரத்தில் புகார் நகரிலிருந்து கண்ணகியையும் கோவலனையும் கவுந்தியடிகள் என்னும் சமணத்துறவி மதுரைக்கு அழைத்து வருகிறார். அப்படி அழைத்து வருகிற போது அவர் மேற்கொண்ட சமண நோன்பின் சிறப்புகளை பற்றி பேசுகிறார். அப்படி பேசும்போது அந்த சமணர்கள் மேற்கொண்ட நோன்பினுடைய சட்டத்திட்டங்களை விளக்குகிறார். குறிப்பாக அவர் எடுத்துரைக்கும் இந்த பாடலில் நோன்பு நோர்க்கும் ஒருவர் பொய் உரைக்காமல் இருக்க வேண்டும், புலால் மறுக்க வேண்டும், தீயனவை பேசாமல் இருக்க வேண்டும், தீமொழி கேட்காமல் இருக்க வேண்டும், தீயவை பார்க்காமல் இருக்க வேண்டும், தீய உறவு செய்யாமல் இருக்க வேண்டும், காமம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இந்த பட்டியல் நீள்கிறது. இஸ்லாம் ரமலான் மாதத்தின் நோன்பு கட்டுப்பாட்டை பற்றி பேசும்போது மிக குறிப்பாக தீயனவற்றை அழிப்பதற்காக, ரம்லா என்பதே தீயதை அழித்தல், சுட்டெரித்தல் என்றுதான் பொருள். குறிப்பாக இஸ்லாமியர்கள் பயன்படுத்தும் விரதத்தை நோன்பு என்று குறிப்பிடுகிறோம். நோன்பு என்ற இந்த சொல் சமணர்களின் சொல்லாக இருக்கிறது. பள்ளி, பள்ளிவாசல், நோன்பு, தொழுகை போன்ற சொற்களெல்லாம் சமணர்கள் இஸ்லாத்திற்கு கொண்டு சேர்த்த செல்வங்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய நோன்பு கட்டுப்பாடும் சமணர்கள் மேற்கொண்ட நோன்பு கட்டுப்பாடும் ஒரு சடனில் ஒன்று கூடுவதை நாம் பார்க்கிறோம். இதோ இஸ்லாம் சொல்லும் நோன்பு குறித்து ஆளூர் அன்னை சுமையார் அலி பெண்கள் மதரசா மாணவி அஃபா ஃபாத்திமா பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இன்றைக்கு உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நோன்பு. அல்லாஹுக்காக வைகரே பொழுதில் இருந்து சூரியன் மறையும் வரை உண்ணுவது, பருகுவது, உடல் உறவு கொள்வது ஆகியவற்றிலிருந்து தவிர்த்திருப்பதற்கு நோன்பு என்று கூறப்படும். இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் நோன்பு 3வது கடமையாகும். ரமலான் மாத நோன்பு முஸ்லிம்கள் மீது ஃபர்லாகும். யார் அதை மறுக்கிறாரோ அவர் முஸ்லிம் அல்ல. மேலும் அதை காண மிஞ்சி விடுபவர் பெரும் பாவியாவார். ரமலான் மாதம் மிகவும் பரக்கத் வாய்ந்ததாகும். அந்த மாதத்தில்தான் நமது ஹிதாயத்திற்காக தனது பிரியா நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன் வேதமான திருக்குர்ஆனை அல்லாஹ் இறக்கி அருளினான். ரமலான் மாதத்தில் செய்யப்படும் ஒரு ஃபர்ல் நன்மை இதர மாதங்களில் செய்யப்படும் 70 ஃபர்ல் நன்மைக்கு சமமாகும். மேலும் ஒரு நஃபிலுடைய நன்மை இதர மாதங்களில் செய்யப்படும் ஒரு ஃபர்லுடைய நன்மைக்கு சமமாகும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இம்மாதத்தில் பகலில் நோன்பு நோற்பார்கள், இரவு நெஞ்சு வணங்குவார்கள், குர்ஆன் ஷரீஃப் ஓதுவார்கள், தராவி தொழுவார்கள், தான தர்மங்கள் செய்வார்கள், நற்காரியங்களை நிறைய செய்து வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் தனது பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவர் பெரும் துரதிர்ஷ்டசாலியாவார். மேலும் கூறினார்கள், ஒருவர் தகுந்த காரணமின்றி ரமலானுடைய ஒரு நோன்பை விட்டு அதற்கு பகிரங்கமாக ஆயுள் முழுக்க நோன்பு வைத்தாலும் அதற்கு ஈடாகாது. ஒரு ஹதீஸில் வந்துள்ளது, அல்லாஹ் கூறுகிறான், ஒரு அமலுக்கு 10 இருந்து 700 வரைக்கும் நன்மை கிடைக்கும். ஆனால் நோன்பு எனக்குரியது. எனவே அதற்கு நான் எவ்வளவு நாடுகிறேனோ அவ்வளவு நன்மை வழங்குவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்,
நோன்பாளிகள் ரயான் என்ற வாசல் வழியாக சுவனத்துக்குள் நுழைவார்கள். மேலும் கூறினார்கள், எவர் உண்மையாக அல்லாஹ்வை மகிழ்வதற்காக வேண்டி நோன்பு வைப்பாரோ அவருடைய முந்திய பாவங்களை அல்லாஹ் மன்னித்திடுவான். மேலும் கூறினார்கள், கியாமத் நாளின் நோன்பு எவ்வாறு சிபாரிசு செய்யும் என்றால், என் இரட்சகா, இந்த மனிதன் என் காரணமாக உண்பதையும் பருகுவதையும் விட்டு வைத்திருந்தான், மேலும் தீமைகளை தவிர்த்தான், ஆகவே இவனை நீ மன்னிப்பாயாக என்று சிபாரிசு செய்கிறது. நோன்பால் நமக்கு நன்றி கூறும் பண்பு உண்டாகிறது, பொறுமை உண்டாகிறது, தீமைகளை தவிர்த்து நன்மைகளை சம்பாதிக்கும் சக்தி கிடைக்கிறது, மேலும் மறுமையில் மாபெரும் கூலி கிடைக்கிறது. ஆகவே அனைவரும் ரமலான் மாதத்தில் 30 நோன்பையும் வைக்க அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் பாங்கிற்கான அழைப்பை விடுக்கும் நல்ல வாய்ப்பை பெருமானார் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கினார்கள். இதனை சுட்டிக்காட்டி கருப்பின விடுதலைக்கு போராடிய தென்னாப்பிரிக்காவின் தந்தை என்று அழைக்கப்படும் நெல்சன் மண்டேலா அவர்கள் தொழுகைக்கான முதல் பாங்கினை அழைக்கும் வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படும் என்று எல்லோரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்த போது அது ஒரு கருப்பின மக்களுக்கு வழங்கி சமத்துவத்தின் உச்சமாக விளங்கிய பெருமானாரை நான் மனதார தரிசிக்கிறேன், அவர்களை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னார். இதுதான் உலக சமத்துவத்தின் அடையாளம். எந்த பேதமும் இல்லாத ஒரு மனித தலைவர் வாழ்கிறார் என்றார். அவர் பெருமானாராக இருக்கிறார். எல்லா இனங்களிலும் அவர் கொண்டாடப்படுகிறார். இந்த பாடலை இசைமுரசு நாகூர் அனிஃபாவின் பாடல் கொண்டு அழகுபடுத்துகிறார். உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர் என்று முதுவை அமீர் அவர்கள். உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். சிலை வணக்கம் செய்த அரபு நாட்டிலே சீர்திருத்த சேவையாக்க வந்தவர், தலை சிறந்த ஏக தெய்வ வீட்டிலே தரணி வாழ வழிவகுத்து தந்தவர். கலையலைத்த காவலர் நபிகள் நாயகர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். கோடி கோடி செல்வம் வந்த போதிலும் கொண்ட கொள்கை மாறிடாமல் நின்றவர், ஆடையின்றி பெண்கள் அந்த நாளிலே அலைந்திருந்த மடமை போக்கி வென்றவர். ஈடில்லாத போதகர் நபிகள் நாயகர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். துன்பம் வந்து தொல்லை தந்த போதிலும் துணிவு கொண்டு நீதி சொன்ன வல்லவர், பண்பு கெட்டு போர் புரிந்த மாந்தரை அன்பினாலே மாற்றி வைத்த நல்லவர். இன்ப வாழ்வு தந்த எங்கள் நபிகள் நாயகர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். உலக மக்கள் யாவருக்கும் உரிமையானவர், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓடிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர்.
Eco Digital Flex and Banner, Moundo, Adayar, Coimbatore மற்றும் திருவொற்றியூர். Phone 9444007466. உடலின் சீரான இயக்கத்துக்கு சத்துக்கள் தேவை. அந்த சத்துக்களை இயற்கையாக உணவிலிருந்து உடல் பெற்றுக்கொள்ளும். இப்போது குறிப்பிட்ட சத்து குறைபாடு என்று கருதியோ அல்லது குறிப்பிட்ட சத்துக்களின் தேவையை முன்னிலைப்படுத்தியோ நிறைய சந்தைப்படுத்தப்படும் பொருட்கள் பெருகிவிட்டன. இவை உண்மையில் எத்தகைய விளைவை தந்திருக்கிறது? இதுவரை உளவியல் சார்ந்த பல்வேறு ஆலோசனைகளை நம்மோடு பகிர்ந்து வந்த உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள் இனி சில நாட்கள் நம்மோடு தனது உணவியல் ஆலோசகர் பணி, அதாவது அவர்கள் சைக்காலஜிஸ்டாக மட்டும் அல்லாமல் டைட்டிஷியனாகவும் செயலாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் நம் உடலுக்கு தேவையான சில அடிப்படை சத்துக்கள் மற்றும் அது சார்ந்த நிகழ்வுகளை மையப்படுத்திய ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார்கள். உடல் அது செம்மையானால் பகுதியில் இன்று சத்துக்கள் மனித உடலின் அடிப்படை தேவை என்ற தலைப்பில் உரை வழங்குகிறார் உணவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சிக்காக நியூட்ரிஷன் பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா? எல்லாரும் சத்துக்கள் அப்படின்னு சொன்னோன்னையும் மருந்து, மாத்திரை, டானிக்கு இப்படிதான் நினைப்போம். உண்மை அது கிடையாது. நம்ம உடம்புக்கு தேவையான எல்லாமே டெய்லி நம்ம உணவுலையே கிடைக்குது. அடிக்கடி சோர்வா இருக்கிறது, கவனம் செதுறது, உடல் வலிமை குறையிறது, இது எல்லாமே நோயால மட்டும் வர்றதில்ல. நம்ம உணவுல சத்துக்கள் சரியா இல்லாததும் இதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். கார்போஹைட்ரேட்டு நம்ம உடலுக்கு தேவையான முதன்மை சக்தியை நமக்கு வழங்குது. முழு தானியங்களை தேர்வு செஞ்சா சக்தி மெதுவா வெளிவந்து நம்மளுடைய உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும். வெள்ளை அரிசி இல்லைன்னா மைதா இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் எடுக்கும்போது தற்காலிகமா ஒரு உற்சாகம் வந்து நமக்கு கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள், சில சமயம் காலை உணவு சில பேர் சாப்பிடாம வெறும் டெய்லி டீ மட்டும் குடிக்கிறவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தலைவலி, கலப்பு அந்த மாதிரி வந்துடும். புரதம் வந்து நம்மளுடைய உடலுக்கு திசுகளை சீரமைக்கிற பணியை செய்யுது. இது தசைகளை நோய் எதிர்ப்பு சக்தியை, ஹார்மோன் பேலன்ஸா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. புரதம் குறைவா இருந்தா உடல் ரொம்ப பலவீனமாயிரும். உதாரணமா பருப்பு, கடலை, முட்டை அல்லது தயிர் உணவு இல்லாதவங்களுக்கு அடிக்கடி சோர்வு ஏற்படும். அதுக்கப்புறம் கொழுப்பு முழுசா நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சரியான அளவு எடுத்துக்கிட்டா அதுதான் மூளையோட செயல்பாட்டுக்கும் அப்புறம் சில விட்டமின்ஸை உறிஞ்சிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிக எண்ணெய் உடலுக்கு பாதிப்பு தரும். நம்ம டெய்லி ஒரு பொரிச்ச உணவே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய உடம்பு கனமா நம்ம உணர முடியும். விட்டமின்ஸ்லயும் அப்புறம் தாதுக்கள் இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் தாக்கம் ரொம்ப பெருசுங்க. இரும்பு சக்தி குறைஞ்சிச்சுன்னா ரத்த சோகை ஏற்படும். கால்சியம் இல்லைன்னு சொன்னா எலும்பு பலவீனமாகும். கீரை, பழங்கள், அந்த மாதிரி டைரி ஐட்டம்ஸ், பால் உணவுகள் இது எல்லாமே நல்ல ஆதாரமான உணவு. நமக்கு கீரை சாப்பிடாத நிறைய பெண்களுக்கு சோர்வும் மயக்கமும் அதிகமா ஏற்படும். அடுத்து தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சத்தா நம்ம அதை பெரும்பாலும் கணக்கில் எடுக்கிறதே இல்லை. போதுமான தண்ணி நம்ம எடுக்காததுனால ஜீரணம் மெதுவாகும், கவனம் குறையும். உடல் நம்மளுடைய டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னு சொன்னா மற்ற சத்துக்கள் எல்லாமே சரியா வேலை செய்யாது. சத்துக்கள் அப்படிங்கிறது ஆடம்பரம் கிடையாது, அது உடலோட அடிப்படை தேவை. நம்ம விலை உயர்ந்த உணவுகள்லாம் சாப்பிடணும் அந்த மாதிரி கிடையாது. சமநிலையான ஒரு உணவு தட்டு நமக்கு போதுமானது. வயிறு நிரம்புறதுக்காக மட்டும் சாப்பிடாம உடலை வலுப்படுத்த நம்ம சாப்பிடணும். உண்மையான ஆரோக்கியம் பார்மசியில இல்லைங்க, அது கிச்சன்ல தான் இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜகாத் என்னும் ஏழைகளுக்கு உரித்தான கடமை தொகையை சரியாக செலுத்திவிட்டால், அவை சரியாக சேகரித்து விட்டால், அவை செயல்பாட்டுக்கு சரியாக வந்துவிட்டால் நிச்சயம் நம் நாட்டில் ஒரு முஸ்லீமும் வறுமையுற்றோ ஏழ்மையுற்றோ இருக்க மாட்டார்.
ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை 6 லட்சம் சதுர மைல் பரப்பளவில் பறந்து விரிந்த பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை ஆண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜகாத் வாங்க தகுதியுடையவர்கள் ஒருவரும் இந்த சமூகத்தில் இல்லை என்கிற நிலையை உருவாக்கி உதாரணப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி என்றால் நாம் ஒரு மாவட்ட அளவில், ஒரு மாநில அளவில் முறையாக வழங்க வேண்டிய ஜக்காத்தை வழங்கி முறையாக சேகரித்து முறையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து விட்டால் எப்போதும் அந்த சூழலை இந்த நாட்டிலும் இந்த மண்ணிலும் உருவாக்க முடியும். அதற்கு நிதர்சனமாக கேரளாவில் ஓர் முஹல்லா ஜக்காத் பணத்தில் வீடு கட்டும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இதோ அந்த பணி குறித்து பேசுகிறார் அறிய வேண்டிய அரிய தகவல் பகுதியில் குளச்சல் ஆசீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது சக்காத்து பணத்தில் வீடு கட்டி கொடுக்கும் முன்மாதிரி முஸ்லிம் ஜமாத்துகள். இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு கட்டாயமாக்கியுள்ள 50 கடமைகளில் 4வது கடமை ரமலான் மாதத்தில் சக்காத்து கொடுக்க தகுதி உள்ளவர்கள் தங்களுடைய செலவினங்கள் போக மீதமிருக்கும் தொகையில் 2.5% ஏழைகளுக்கு சக்காத்தாக கொடுக்க வேண்டும் என்பது. இந்த சக்காத் தொகை விநியோகம் என்பது காலம் காலமாக ஒவ்வொரு தனி மனிதரும் அல்லது ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களால் இயன்ற தொகையை கணக்கு பார்த்தோ அல்லது கணக்கு பார்க்காமலோ விநியோகம் செய்து வருகிறார்கள். ஆனால் சஹாபாக்கள் காலத்தில், கலீஃபாக்கள் காலத்தில் இந்த சக்காத்து தொகை அந்தந்த பகுதிகளில் அந்தந்த பிரதேசங்களில் வசித்த மக்களிடமிருந்து ஒருங்கிணைத்து வசூலிக்கப்பட்டு அறம் சார்ந்த விஷயங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. அதன் மூலம் அடுத்தடுத்த காலங்களில் சில பகுதிகளில் சக்காத்து வாங்குவதற்கே மக்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததாக நாம் இஸ்லாமிய வரலாற்றுகளிலிருந்து தெரிந்து கொண்டுள்ளோம். அதே போன்று வட மாநிலங்களில், இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலும் சக்காத்து தொகையை ஒருங்கிணைத்து கல்வி சார்ந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சக்காத் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா உட்பட என்னும் நிறுவனம் உட்பட பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. இந்த சக்காத் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா என்னும் நிறுவனம் கடந்த காலங்களில் பல்வேறு பகுதிகளில் மிகவும் பின்தங்கிய பகுதிகளில் வசிக்கும் முஸ்லிம்களுக்கு சிவில் சர்வீஸ் தேர்வு எழுத உதவி செய்து பலரையும் IAS IPS ஆக மாற்றிய சிறப்புக்குரிய திட்டத்தை அவர்கள் வகுத்துள்ளார்கள். நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் 2 முஸ்லிம் ஜமாத்துக்கள் தங்களுடைய பகுதியில் ஏழைகள், வாடகை வீடுகளில் வசிக்கும் ஏழைகளுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கும் ஒரு முன்மாதிரி திட்டத்தை நடைமுறைப்படுத்த துவங்கியுள்ளனர். அந்தந்த பகுதிகளில் ஜமாஅத் நிர்வாகங்களுக்கு படித்தவர்கள் பொறுப்புக்கு வரும்போது இது மாதிரி திட்டங்களை செயல்படுத்துவது முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். அதில் மூவாற்றுப்புழா சென்ட்ரல் ஜும்மா மஸ்ஜித், அந்த சென்ட்ரல் ஜும்மா மஸ்ஜிதில் 2014 முதல் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார்கள். அந்த மஹல்லாவில் வசிக்கக்கூடிய வசதியானவர்களும் மிக பெரும் பணக்காரர்களும் தங்களால் இயன்ற தொகையை ஜமாஅத்திற்கு சக்காத் நிதியாக வழங்கி அந்த தொகையை ஒருங்கிணைத்து பல்வேறு நல்ல பணிகளை அந்த ஜமாஅத் நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் 2014 முதல் தங்களுடைய மஹல்லாவில் சொந்த வீடு இல்லாதவர்கள் இருக்கக்கூடாது என்னும் ஒரு நோக்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சக்காத்து நிதியை ஒருங்கிணைத்து அந்த நிதியின் மூலம் ஆண்டுதோறும் 5 பேருக்கு 10 பேருக்கு என்று கிட்டத்தட்ட கடந்த 12 ஆண்டுகளில் 50 குடும்பங்களுக்கு மேல் சொந்த வீடு கட்டி கொடுத்துள்ளார்கள். அவர்கள் சுமார் 650 ஸ்கொயர் ஃபீட் அளவில் 2 படுக்கை அறை வசதியுள்ள வீடுகள் ஒவ்வொரு ஆண்டும் கட்டி கொடுத்து வருகிறார்கள். இந்த வருடமும் இந்த சக்காத்து வீதத்தில் 8 வீடுகள் கட்டுவதற்கு அவர்கள் 24 சென்ட் நிலம்
அதற்காக கையகப்படுத்தி ஒவ்வொரு வீடுக்கும் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏகதேசம் 1 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு முன்வந்துள்ளார்கள். அதே போன்று இடுக்கி மாவட்டம் தொடுபுழா என்னும் ஊரில் காரிக்கோடு நைனார் ஜும்மா மஸ்ஜித் நிர்வாகம். இந்த நைனார் ஜும்மா மஸ்ஜித் நிர்வாகம் என்பது கேரளாவில் மிகவும் பழமையான மஸ்ஜித்களில் ஒன்று. 9 நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றது. இந்த நைனார் ஜும்மா மஸ்ஜித் நிர்வாகத்திற்கும் சில வருடங்களுக்கு முன்பு கற்றறிந்த கல்வியாளர்கள் ஜமாஅத்து பொறுப்புக்கு வந்தபோது அவர்களும் இந்த சக்காத்து தொகையை ஒருங்கிணைத்து கடந்த வருடம் 2 பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்ததும் 5 நபர்களுக்கு தங்களுடைய தொழில் வளர்ச்சி அல்லது வாழ்வாதாரம் மேம்பட ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுத்து அவர்களை தொழில் ஊக்குநர்களாக மாற்றினார்கள். இந்த வருடம் 2026 வருடம் நைனார் ஜும்மா மஸ்ஜித் நிர்வாகம் 9 குடும்பங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்குவது என்று நியத்து வைத்து அதற்காக 38 சென்ட் பூமி கண்டறிந்துள்ளார்கள். இந்த 9 வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக பெறப்பட்ட மனுக்களில் 48 ஏழைகளுடைய மனுக்கள் பெறப்பட்டு அதில் முற்றிலும் தகுதியானவர்கள் 9 குடும்பங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்காக வீடு கட்டி கொடுக்கக்கூடிய பணி சக்காத்து பணத்தை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள இருக்கின்றார்கள். மீதமுள்ளவர்களுக்கு அடுத்தடுத்து வரும் காலங்களில் இந்த திட்டம் நிறைவேறி அவர்களையும் சொந்த வீட்டில் அமர வைக்கும் ஒரு நற்பணியை ஜமாஅத் நிர்வாகங்கள் மேற்கொண்டு வருகிறது. நம்முடைய பகுதிகளிலும் சக்காத்து பணத்தை மஹல்லாக்கள் ஒருங்கிணைத்து இதுபோன்று அறம் சார்ந்த நற்பணிகளில் ஈடுபட வேண்டும். கல்விக்காக, மருத்துவத்திற்காக, இந்த போன்ற சொந்த வீடு இல்லாத ஏழைகளுக்கு, நிர்தனரான ஏழைகளுக்கு வீடு வெட்டி கொடுப்பது, பெண்கள், விதவைகள், ஆதரவற்றவர்களுக்கு சொந்த தொழில் நடத்தி கொடுப்பதற்காக சக்காத்து நிதிகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய திட்டங்களை வகுத்து ஜமாஅத் நிர்வாகங்கள் அதை நிறைவேற்றினால் சமுதாயம் மிக விரைவில் தன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாயமாக, யாசகத்திற்காக பிறரிடம் கையேந்தக்கூடாத ஒரு நிலையை ஏற்படும் என்பது உறுதி. இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இந்தியா போன்ற நாடுகளில் முகலாயர்களின் சாம்ராஜ்யத்தில் வாழ்கொண்டு பரப்பப்பட்டதாக இஸ்லாம் பற்றிய ஓர் அவதூறு பிரச்சாரம் உண்டு. வாழ்கொண்டு பரப்பப்பட்ட மார்க்கமாக இருந்திருந்தால் சாம்ராஜ்யம் வீழ்ந்தபோதே அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமும் வீழ்ச்சியுற்றிருக்கும். ஆனால் இது சத்திய வாழ்கொண்டு பரப்பப்பட்டதால் எப்போதும் இது நிலை பெற்றிருக்கிறது. இதோ கட்டாயப்படுத்தி வந்ததல்ல இஸ்லாம் என்னும் தலைப்பில் உரை வழங்க தக்கலை ஷாகுல் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே. இசைமுரசு எஃப்எம் நிறுவனர் அஸ்கர் அவர்களுக்கும் இசைமுரசு நேயர்களுக்கும் இந்த ரமலான் வசந்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இஸ்லாத்தில் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துக்குள் வருவதற்கு
முடியாது என்பதற்கு அல்லாஹ்வின் ஒரு வசனம் இங்கே தெளிவுபடுத்துகிறது. இந்த மார்க்கத்தில் எந்தவித வற்புறுத்தலும் இல்லை. வழிகேட்டிலிருந்து நேர் வழி தெளிவாகிவிட்டது. தீய சக்திகளை மறுத்து அல்லாஹுவை நம்புவர் அறுத்து போகாத பலமான கயிற்றை பிடித்து கொண்டார் என்கிற இந்த சூரத்து பக்ராவில் வரக்கூடிய இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், மார்க்கத்தில் நிர்பந்தப்படுத்தி யாரையும் இணைக்க முடியாது என்று திருமறையில் இவ்வசனம் தெளிவுபடுத்துகிறது. இந்த வசனம் இறங்கிய பின்னணியை நாம் இன்னும் அழுத்தமாக சிந்தித்தால், நபிகளாரின் வருகைக்கு முந்தைய மதீனாவில் ஒரு குழந்தைக்கு கடுமையான நோய் ஏற்பட்டுவிட்டால், குழந்தையின் தாய் நோய் நீங்கிவிட்டால் என் குழந்தையை யூதனாக்கி விடுவேன் என்று நேர்ச்சை செய்து கொள்வாள். இப்படி சில குழந்தைகளை யூதர்களிடம் வளர்ந்து வந்தனர். இந்த நிலையில் இஸ்லாம் மதீனாவுக்குள் அடியெடுத்து வைத்தது. நபிகளாரிடம் செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்து துரோகம் செய்த காரணத்தினால் பனு நலீர் என்ற யூத கூட்டத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை நபிகளார் மேற்கொள்ளப்பட்டார்கள். தற்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சிலருடைய வாரிசுகளும் அந்த யூதர்களோடு வெளியேறும் நிலை இருந்தது. அவர்களை யூதர்களோடு செல்ல அனுமதிக்க கூடாது, அவர்கள் எங்கள் வாரிசுகள் கட்டாயமாக இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று முஸ்லிம்கள் கோரிய போதுதான் இறைவன் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். தமது சொந்த பிள்ளைகள் மீதே தாம் விரும்பும் கொள்கையை திணிக்க முடியாத மார்க்கத்தில் அந்நியர்களை அடித்து சித்திரவதை செய்து ஏற்க வைப்பது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கட்டாயத்தின் பேரிலாவது மக்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பியிருந்தால், வானவர்களை படைத்தது போல் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக மனிதர்களையும் இறைவன் படைத்திருப்பான். மனித படைப்பின் நோக்கம் அதுவல்ல. நன்மை தீன்மையை அவனுக்கு நாம் தெளிவுபடுத்திவிட வேண்டும். தனது பகுத்தறிவை பயன்படுத்தி தனக்கான வழியை தேர்வு செய்து வாழும் சுதந்திரத்தை அவனுக்கு வழங்கிவிட வேண்டும். அதன் பிறகு அவனது வாழ்வை பரிசீலித்து அதற்கு தகுந்த பரிசளிக்க வேண்டும். இதுதான் மனித படைப்பின் இறைவனின் விருப்பம். திருக்குர்ஆனும் இதைத்தான் தெளிவுபடுத்துகிறது. ஆக இஸ்லாத்தில் கட்டாயம் என்பது இல்லை. கட்டாயப்படுத்தி இஸ்லாத்திற்குள் சேர்க்கிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் இந்த வசனம் தடுக்கிறது, இந்த வசனம் மறுக்கிறது என்பதையும் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடுவதற்கு உணவே இல்லை, ஒருவன் பட்டினி கிடப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. தாகமாக இருக்கிறது, குடிப்பதற்கு ஒரு துளி தண்ணீர் இல்லை, ஒருவன் தாகித்திருப்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகுமான மனைவி பக்கத்தில் இல்லை, அவன் பிரம்மச்சரியம் காத்திருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. இவையெல்லாம் பக்கத்தில் இருந்தும் அவற்றை உண்ணாமல் பருகாமல் கூடாமல் இருப்பதுதான் நப்ஸ் என்னும் மனதை கட்டுப்படுத்தும் ஓர் பயிற்சி. எனவே நோன்பு உடலுக்கு மட்டுமல்ல, நப்ஸ் என்னும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தும் பயிற்சியாக இருக்கிறது. வெறும் நோன்பு சார்ந்த விஷயத்திற்கு மட்டுமல்ல, மனம் எப்போதும் கட்டுத்தறி இல்லாத குதிரையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையாக இருக்க வேண்டும். தேவையான இடத்தில் கடிவாளம் சுண்டப்பட்டு வேகப்படுத்தப்பட வேண்டும். தேவையான இடத்தில் லகான் இழுக்கப்பட்டு நிறுத்தப்பட வேண்டும். அதுவே கட்டுப்பாடுடைய நப்ஸ். இதோ நப்ஸ் என்னும் உரையாடலை தருகிறார் நன்னிமாவிட்டு திண்ணையில் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏந்தே இந்த மனசை போட்டு குழப்பி தெரியுதுகளோ தெரியலம்மா. ஹச்சு கடமையை 5ஆவதை வச்சு சக்காத்தை 4ஆவதை வச்சு வல்ல நாயை எம்பூட்டு போழ்ந்தாலும் மனத்தாகும். இந்த சக்காத்தை 4ஆவதாக வச்சுருக்காங்க.
எல்லா வசதியை கொடுத்தா முதல்ல சக்காத்து சதக்காத்தை கொடுக்கணும். இறக்குற கிணறு தான் ஊறும். முங்கையை நீந்தாத்தேன் முனங்கையை நீளும். நம்ம நல்லது நாளை செஞ்சால் நமக்கான நன்மையை அல்லாஹ்தாலா 10 திரும்பி வாங்குகிற நம்பிக்கை வேணும். அவன் கொடுப்பேங்கிற நம்பிக்கை. இந்த புரு காப்பி தூள் மாதிரி தூளை போட்டது காப்பி ஆயிடணும் ஜனங்களுக்கு. நன்மை செஞ்சது உடனே நம்மளுக்கு நன்மை திரும்ப கிடைக்கணும். அல்லாவோட நன்மை கிடைக்கணும்டா முதல்ல காற்று கிடைக்கணும் சபரோட பொறுமையோட. எல்லாம் நம்மளை எம்பூட சோதிச்சு பார்ப்பேன் தெரியுமா. பொறுமை கொள்கிற மனசுத்தையும் பக்குவப்படும். அந்த பக்குவத்தை எல்லாம் நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு சோதிப்பேன். அந்த சோதனையை ஏற்றுக்கிறணும் நம்ம. ஆமாம், நானா புலம்பிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி திராவிய தொழுது முடிஞ்சதும் செத்த இருங்க மக்காண்டு நபுசு மனசை படுத்துகிற பாட்டை அதை விட்டு நாம் விலகிறதையும் சொல்லணும். கதிசா நாச்சியரோட இல்லாத சொத்தை அவங்கக்கிட்ட கதிசா நாச்சியார்கிட்ட காசு பணம் அம்பூட்டு இருந்துச்சு. கண்மணி நாயத்துக்கு இஸ்லாம் மார்க்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் கிடைச்சதும் உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்ட்டு உறுதுணையாக உலக மக்களுக்காக சத்திய மார்க்கத்தை ஏற்றி வைங்கன்று சொத்து சுகம் 10 அத்தனை இதுக்கு கொடுத்துக்கிட்டாங்க. பணத்தையும் காசையும் தலைமாட்டில் வச்சு அவங்கெல்லாம் படுத்தாங்க. இன்றைக்கி உலகமே வியக்குது. ஆமாம், இஸ்லாம் மார்க்கம் எம்பூட்டு அதை எதுலாம் பேசுனாங்க. அவங்களாம் இஸ்லாம் மார்க்கத்தை படிச்சுட்டு அவங்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இதுதாம்மா இஸ்லாம். இஸ்லாம் மக்கள் இந்த அளவு பொறுமை சபரை கொடுக்குறது இஸ்லாத்தோட அடிப்படை ஞான போதந்தேன். ஆமினம்மா திராவிய தொழுததும் இந்த மக்களை உட்கார வைங்க எல்லாரையும். இன்றைக்கி நபுசோட விளக்கத்தை தொழுக முடிஞ்சதும் துவா கேட்டது நம்ம சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும். நன்னிம்மா நாம் பிள்ளைகளுக்கு சொல்லணுதே நானும் பார்த்தேன். ஆமாம், பறக்கத்துக்கு பிமாக அல்லா என்னை மட்டும் இப்படி வச்சுட்டு என்று துவா கேட்கும்போது அம்பூட்டு அழுகிற அந்த பிள்ளை அல்லா ஒரு கருவை கொடுக்கணும்னு கவலை. மக்களும் நீ இன்னமா பிள்ளை உண்டாகாமல் இருக்கு, கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு அவளை போட்டு கேட்குதுங்க. அவள் மேற்கொண்டு அழுகிறா பாவம். அல்ல காரியம் இல்லாமல் ஒரு காரணத்தை கொடுக்க மாட்டேன்து அழுத்தமாக நம்புறதுங்க. இப்படிலாம் பேசுகளா, அடுத்தவங்க மனசை புண்படுத்துகளா. அடுத்தவங்க மனசை புண்படுத்தினாலே அது பாவம். எத்தனை பயான் பண்ணாலும் இதுகளுக்கு தெரிய மாட்டேங்குது. நன்னிம்மா, சரி தொழுக போவோம். நன்னி தொழுது துவா கேட்டது எல்லாரும் நீங்கள் எல்லா மக்களுக்கு நபுசை பற்றி சொல்லுங்க நன்னிம்மா. அந்த நபுசை விட்டு விலகிறதையும் சொல்லி கொடுங்க. என் தங்க மக்கா திராவிய தொழுது வித்திரு வாஜிபை தொழுது முடிச்சுட்டு வீடுகளுக்கு கிளம்பிடாதிய. செத்த நேரம் பயான் சொல்லணும், நோன்பு நேரம் வேலை வெட்டி இருக்குண்டு எல்லாரும் கிளம்பிடாதியம்மா. இருங்க, முக்கியமான பயானை கேட்டுட்டு போங்க மக்கா. நன்னிம்மா நாங்கள் உங்கள் பயானை கேட்காம போவோம்மா. சொல்லுங்க நன்னிம்மா என கோரஸாக அனைவரும் சொல்லவும், ஆமாம் கேட்குறைய பயானை நடக்கிறையலா மக்கா, அதுதானே முக்கியம். ஆமாம், இப்போ பஞ்ச இந்திரியங்கள் அதை பற்றி தெரியுமா? 5 பொறிகள். ஆமாம், மெய் வாய் கண் மூக்கு செவி. தொடு உணர்வு மண் நம்மளுக்கு மெய், அதுதான் மண். வாய் நம்ம சுவைக்கிறோம், தண்ணி குடிக்கிறோம், நீர் அதுதான் நீர். கண் பார்த்தல் அதுதான் நெருப்பாக கண் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க பற்றியெல்லாம் அது மூக்கு நுகர்தல். காற்று, செவி, காது, விண் ஆகாயம். இந்த 5 பற்றிலாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாம் அதுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ நம்ம உடம்புல இந்த 5 இந்திரிய மூத்தையும் என்னது இந்த 5 புலன்களையும் 5 இந்திரியமும் சேர்ந்து எல்லாம் ஒன்றா இருக்குது. அப்போ அதை அடக்க நம்ம கற்றுக்கணும். இப்போ ஒரு தீ பிடிச்சிருச்சுன்னா எப்படி பிடிக்குது பற்றியெல்லாம் அப்படி பிடிக்க விட்டுறக்கூடாது. மனசை நம்ம எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை பற்றிட்டு இப்போ நம்ம பேசுகிறதுக்கு நம்ம இப்போ இந்த பயானம் சொல்கிறோம். மனிதனோட உடம்பை பற்றியும் ஒழுக்கத்தை பற்றியும் ஆத்மா பற்றியும் முதல் கேள்வியானது என்ன செய்யுது? மனிதன் இப்படிப்பட்ட ஒரு 3 வகை நிலை அந்த குர்ஆன் ஷரீஃபில் 3 விதமான வெவ்வேறு வகை மூலத்தை கூறியிருக்குது. எனவே இந்த 3 வகை நிலைக்கும் 3 மத ஊற்றுக்கண் உண்டான். அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். இவற்றை சரீர சம்பந்தமான முதல் நிலை வந்துட்டு நபுசு அம்மாரா. அந்த ஊத்துல இருந்து உற்பத்தி ஆகிறது அது அம்மா நபுசு அடங்காப்பிடாரித்தனமும் துஷ்பிரேகமும் அதைத்தான் அது செய்யுமா. மனிதனை தீய வழியிலே செலுத்துமா. ஆமாம், நியாய விரோதமான ஒழுக்கக்கேடு பாதையிலலாம் அது போகுமா அம்மா அந்த அம்மாரா நபுசு அம்மாரா. அது எதுக்கு நம்மளுக்கு தேவையா? அதை விட்டு எப்படி கடக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சன்மார்க்க நெறியில் மேன்மேடந்து பரிபூர்ணமாக இருக்கிறபடி தடை செய்யுமா. அது நம்ம தடை செய்யாமல் அதை விட்டு கடக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் நம்ம கடந்துடலாம்.
கடங்கிறதுக்கு முதல்ல பொறுமையும் நிதானமும் தொழுகையும் தியானமும் அதை கடைப்பிடிச்சி அதை அடக்கணும். நம்ம இந்த மிருகங்களை மாதிரி பிராணியை போல் அது குணத்தை நம்மளுக்கு கொடுக்குமா. அதனால் அது நம்மளுக்கு வேணவே வேணாம். அந்த துர்க்குணம் நம்மளுக்கு சற்குணம் தானே வேணும். அதுக்கு அடுத்தது நபுசு லவ்வாமா, அது தன்னை குற்றங்காணும் மனநிலையை மனசாட்சி யோசிக்க வைக்குமா. அதுவும் குர்ஆனில் கரெக்டாக இருக்காம்மா எல்லாமே. ஆமாம், தன்னையே தான் குற்றம் கூடி ஆத்மாவின் மீது சத்தியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வரி அதில் இருக்கான். ஆண்டவனோட ஏவலை மீறி ஒரு சிறிதே நடப்பமாயின்னு நம்முடைய ஆத்மாவானது தனக்குத்தானே வேதனை அடைய ஆரம்பிச்சிருது. அப்போ நபுசுல் அவாமா பற்றியெல்லாம் எப்படி நம்மளை செய்ய வைக்கிதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம யோசிக்கிறோம். நபுசுல் அவாமா அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்த உடனே அது என்ன ஆகுது, நம்மளை யோசிக்க வைக்குது. நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை விட்டு விலகிடணும் அப்படின்ட்டு சற்குணம் நிறைந்தவனாக நம்மளை செய்யுது. பழக்க வழக்கங்களையெல்லாம் அமைதிப்படுத்துது, குணங்களையெல்லாம் அப்படியே பக்குவப்படுத்துது. இப்போ எந்த அளவுக்கு நப்சுல் அவ்வாமா நம்மளை செய்ய வைக்கிது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுது பாருங்கள், 3வது கட்டம். ஆமாம், ஆத்மாவின் மேல் நோக்கான வளர்ச்சி இறுதி நிலையாக 3வது நிலையை அடையும் போது பரமார்த்திக சம்பந்தமான ஞான வியாசங்கள் எல்லாம் வெளியாகுமா. அதுவும் குர்ஆன் ஷரீஃபில் 3வது படித்தரத்துக்கு நப்சு முத்மஇன்னா என்று பெயர் சொல்லப்பட்டிருக்காங்க. குர்ஆனில் பார்த்துக்கோங்க. சாந்தி அடைந்து கொண்டிருக்கும் ஆன்மா என்பதாகவும், சாந்தி அடைந்து கொண்டிருக்கும் ஆத்மாவே உன்னுடைய இரட்சகனிடத்தில் முழு திருப்தியையும் அடைந்து கொண்டு நீ அவனிடத்தில் திருப்தி அடைந்தும் அவன் உன்னிடத்தில் திருப்தி அடைந்தும் இருக்கும் பொருட்டு உன் இரட்சகன் பால் திரும்புவாயாக. பாருங்க தாயிகளா, எம்புட்டு பெருசாக சொல்லியிருக்கின்றது. 3 1வது படித்தரம், 2வது படித்தரம், 3வது படித்தரம். நவுசு அம்மாரா, ரவுசு அம்மாவா, நப்சு முத்தமையின்னா வந்துட்டு என்றா போதும். நம்ம யாரையும் நம்ம குற்றம் பிடிக்க மாட்டோம். அவங்க அது வாங்கிட்டாங்க, இவங்க இது வாங்கிட்டாங்க, அவங்க அந்த வீடு கட்டிட்டாங்க, இவங்க இந்த சேலை வாங்கிட்டாங்க, எந்த விதமான எண்ணமே வராது மக்கா. எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறத திருப்தியோடு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்துடும். இந்த 3 படித்தரங்களையும் முதல்ல கற்றுக்கோங்க. யார் மனசையும் குத்தம் பிடிக்க விடாதீங்க. யார் மனசுலையும் நல்லதை சொல்லுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை பண்ணுங்க. எல்லாம் உடனே நன்மை செஞ்சோன்னா உடனே நன்மை எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு நினச்சிப்படாதீங்க. அது உங்கள் பேரம்பேத்திக்கு கூட கிடைக்கும் அந்த நன்மை. நீங்கள் செய்கிற நன்மை, நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகிற சொத்து என்ன பணமும் காசுமா இல்லை, நீங்கள் செய்கிற நன்மைகள் மட்டுமே. இசைமுரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயிஷா, சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுன்னே தெரியல. அதுக்கு நீ லீகலைசி கன்சல்டன்சிய தான் அப்ரோச் பண்ணணும். புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? புரோக்கர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஆனா லீகலைசில சொத்து ஆவணங்களை சரி பார்த்து தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் வெரிஃபை செஞ்சுட்டு அதுல வில்லங்கு இருக்கா இல்லையான்னு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டு ப்ராப்பர்ட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். என்ஆர்ஐக்கு டெடிகேட்டட் சப்போர்ட், யுஏஇல தனி ஆபீஸ் கூட இருக்கு. நீ கால் பண்ணலாம், அப்படி இல்லனா வாட்ஸ்அப்லயும் பேசலாம். அப்போ பையிங்கோ செல்லிங்கோ சேஃபா இருக்குமா? அப்சல்யூட்லி. கிளியர் அட்வைஸ், டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஹிடன் ரிஸ்க் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்பவே www.legalic.com போங்க அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி, சொத்து வாங்கவும் விற்கவும் சட்டப்படி பாதுகாப்புக்கான வழி. பக்கத்து வீட்டு வாசலில் போட்ட செருப்பு எங்கள் வீட்டு வாசலுக்கு எப்படி வரலாம்? பக்கத்து வீட்டு கோழி எங்கள் வீட்டில் எப்படி கழுவி கொட்டலாம்? பக்கத்து வீட்டு மாங்காய் மரம் எங்கள் வீட்டில் குப்பையை எப்படி உதர்க்கலாம் என்றெல்லாம் பக்கத்து வீடுகளோடு மல்லுக்கட்டும் காட்சிகள் இன்றும் இருக்கிறது. குறிப்பாக சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டிகளில் பைக், இருசக்கர வாகனங்களை நிறுத்துவதற்காக, கார் நிறுத்துவதற்காக பல போட்டிகள், மல்யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இதோ. பக்கத்து வீட்டு உறவை பேணும் வழிகள் பற்றி அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளும் முறை என்னும் தலைப்பில் உரை வழங்குகிறார் தக்கலை இஸ்லாமிய தொடக்கப்பள்ளி மாணவி ரஷீனா ஜைனப் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ரசீனா சைனப். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். IMS நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் தக்கலை.
அண்டை வீட்டாரிடம் நடந்து கொள்ளும் முறை பற்றி இஸ்லாம். அண்டை வீட்டாருக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்யக்கூடாது. சத்தம், வாக்குவாதம், தொந்தரவு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். முஸ்லிமா அல்லது முஸ்லிம் அல்லாதவரா என்று வேறுபாடு இல்லாமல் மரியாதை காட்ட வேண்டும். தேவையான நேரத்தில் உதவி செய்யும் மனப்பான்மை இருக்க வேண்டும். உணவு அல்லது மகிழ்ச்சியை அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நோயுற்றால் விசாரித்து ஆறுதல் கூற வேண்டும். சிறிய தவறுகளை பொறுத்து மன்னிக்கும் குணம் வளர்க்க வேண்டும். அவர்களின் கௌரவத்தை காப்பாற்றி புறம் பேசுதலை தவிர்க்க வேண்டும். நல்ல சொற்களால் பேசி இனிமையான உறவை வளர்க்க வேண்டும். நல்ல நடத்தையால் இஸ்லாமின் அழகை வெளிப்படுத்த வேண்டும். அண்டை வீட்டாருக்கு காற்று கிட்டாதவாறு உங்கள் சுவரை அவர்கள் அனுமதியின்றி உயரமாக எழுப்பாதீர்கள். ஆகவே அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது இஸ்லாம் கற்றுத்தரும் உயர்ந்த பண்பாகும். இதன் மூலம் அல்லாஹ்வின் திருப்தியை பெறலாம். நல்ல அண்டை வீட்டாராக இருப்பதே உண்மையான ஈமானின் அடையாளமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மனிதன் பிறந்து ஒரு பயனேதும் இன்றி அவன் அழிந்து விடுகிறான் என்றால் அவன் பிறக்காமலேயே இருந்திருக்கலாம் என்று அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படும் அரிஸ்டாட்டில் கூறுகிறார். ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் வெறும் தாய் தந்தையினுடைய உறவுக்கான அடையாளமாக மட்டும் அவன் பிறக்கவில்லை. அவன் பிறப்பிற்கு ஏதோ ஒரு பயன் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அந்த பிறப்பில் ஏதோ ஒரு பயன் இந்த மனிதத்திற்கு இருக்கிறது. அந்த பிறப்பில் ஏதோ ஒரு நற்பயன் இந்த மண்ணுக்கு இருக்கிறது. அப்படி எந்த பயனும் இல்லாவிட்டால் அவன் மனிதனாக இருந்திருக்க மாட்டான். இதோ கோட்டாறு ரமீசா அவர்கள் நாம் ஏன் பிறந்தோம் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்கு வருகிறார். இறைவனுக்கே புகழனைத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற பிரயோஜனங்கள் நிறைந்த நிகழ்ச்சிகளை நடத்தும் இசை முரசு எஃப்எம்மிற்கு எனது பாராட்டுக்கள். கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரிலிருந்து. எனது தலைப்பு எனக்குள் ஒரு கேள்வி. பல சமயங்களில் நம் மனது நம்மிடம் சில கேள்விகளை கேட்பதுண்டு. அந்த கேள்விகள் நம்மிடம் எதையோ சொல்ல வருவது போல் இருக்கும். அறிவு வழங்கப்பட்டு மனிதனாக படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் விடை தெரிந்திருக்க வேண்டிய கேள்விகளில் ஒன்று, நாம் ஏன் பிறந்தோம்? உணவு, உறக்கம், போட்டியிட்டு பொருளாதாரத்தை ஈட்டுவது, பொழுதுபோக்கு என்று வாழ்நாள் கழிந்து கொண்டிருக்க இதற்காக மட்டுமேவா பிறந்திருப்போம்? தலை முதல் கால் வரை அத்தனை ஆச்சரியங்களை நிறைந்த மனித படைப்பு எதற்காக? சிந்திக்காமல் அலட்சியம் செய்வது மனிதனாக பிறந்த நமக்கு நாமே செய்யும் அநியாயமாகும். இறைவன் குர்ஆனில் கூறுகின்றான். 7வது அத்தியாயம் 179வது வசனத்தில், நிச்சயமாக நாம் மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகர்களை நரகத்திற்காகவே படைத்துள்ளோம். அவர்களிடம் இருதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெற மாட்டார்கள். அவர்களிடம் கண்கள் இருக்கிறது, அவற்றை கொண்டு அவர்கள் இறைவனின் அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை. அவர்களிடம் காதுகள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நல்ல உபதேசங்களை கேட்பதில்லை. இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். இல்லை இல்லை, அவற்றை விடவும் வழிகேடர்கள். இவர்கள்தாம் அலட்சியம் செய்பவர்கள். மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் 51வது அத்தியாயம் 56வது வசனத்தில், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான், ஜின் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதையும் குர்ஆன் தெளிவாக கூறுகின்றது. இவ்விரு வர்க்கத்தினரையும் இறைவன் அவனை வணங்குவதற்காகவே படைத்ததாக கூறுகின்றான். மனிதனுக்கு அவனுக்கான வாழ்வியல் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டு அடிப்படை கடமைகளும் கொடுக்கப்பட்டு அனைத்து ஆற்றலையும் உடைய இறைவனை துதிப்பதற்காகவும் நன்றி செலுத்துவதற்காகவும் படைக்கப்பட்ட அவன் மாறாக பூமியில் வரம்புகளை மீறி குழப்பங்களையும் அநியாயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றான். நம்முடைய வாழ்வு காலம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம். நம்முடைய செயல்கள் சிறிதோ பெரிதோ அது கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கின்றது.
நம்முடைய உலக வாழ்விற்கும் நமக்குமான தொடர்பு மரணம் என்ற தவணை வந்தவுடன் முடிந்துவிடும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் அனைத்தும் அத்துடன் முடிந்து விடுகின்றன. நம்முடைய இறைவனிடமே நாம் திரும்பவிருக்கின்றோம். நம்முடைய கணக்குகள் தீர்க்கப்படவிருக்கின்றது. இவ்வுலக வாழ்வின் அலங்காரம் நம்மை அலட்சியம் செய்பவர்களாகவும் வரம்பு மீறுபவர்களாகவும் ஆக்கிவிட வேண்டாம். இறைவனின் வழிகாட்டுதல்படி இவ்வுலக வாழ்க்கையை போதுமாக்கி கொண்டவர்களுக்கு இவ்வுலக வாழ்வும் மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வும் வெற்றியுடையதாக மாறிவிடும். இறைவன் போதுமானவன். இறைவா, எனக்கு நேர் வழி எதுவோ அதை காண்பிப்பாயாக. கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்ற பிரார்த்தனையுடன் சிந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. அரசியல் தேவைக்காக, மார்க்க பணிக்காக, சமயத்தை பரப்புரை செய்வதற்காக, உணவு தேடலுக்காக என்றெல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் பெருமானார் தன் நபித்தோழர்களாக இருந்த சஹாபா பெருமக்களை சிறு சிறு குழுக்களாக பிரித்து ஒவ்வொருவரில் ஒருவரை அமீராக தலைமையேற்று அந்த குழுவை வழிநடத்தச் செய்வார். அந்த குழுவில் இருக்கும் ஒரு சாதாரண மனிதர் அடுத்த முறை இன்னொரு குழுவுக்கு தலைமை ஏற்கும் வாய்ப்பை பெறுவார். இது தலைமை பண்பை வளர்த்தெடுக்கும் ஓர் அற்புதமான பயிற்சி. தம்மோடு இருந்த அனைத்து நபித்தோழர்களுக்கும் இந்த பயிற்சியை மிக இயல்பாக, மிக எளிமையாக பெருமானார் கொடுத்தார்கள். யாரேனும் ஒரு சஹாபியை அழைத்து வர வேண்டும் என்றாலும் கூட 3 பேரை அதற்காக நியமித்து அதில் ஒருவரை அமீராக்கி அனுப்பி வைப்பார்கள். இத்தகைய பண்பை நம் சமூகத்தில், முஹல்லாக்களில், நாம் உருவாக்கி வைத்திருக்கும் பள்ளிகளில், பாடசாலைகளில், மதரசாக்களில் நம் பிள்ளைகளுக்கு வார்க்கப்பட வேண்டும். அப்படி உருவாக்கப்படுபவர்கள்தான் மிகச்சிறந்த தலைமை பண்பு உள்ளவர்களாக, ஆட்சியாளர்களாக, லீடர்ஷிப் குவாலிட்டியுடன் திகழ்வார்கள். இதோ தலைமை பண்பை வளர்த்தெடுக்கும் வழிமுறைகள் பற்றி பேசுகிறார் திட்டுவளை இஸ்லாமிக் மாதிரி மெட்ரிக் பள்ளியின் மாணவி நக்ஷத்ரா அவர்கள். என் பெயர் நக்ஷத்ரா. நான் திட்டுவிளையில் உள்ள இஸ்லாமிக் மாதிரி மெட்ரிக் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு தலைமை பண்பு வளர்த்து கொள்வது எப்படி. தலைமை பண்பு என்பது ஒருவரை வழிநடத்தி இலக்குகளை அடைய வைக்கும் திறமையாகும். இது நேர்மை, தன்னம்பிக்கை, தைரியம், இரக்கம், பொறுப்புணர்வு போன்ற குணங்களில் தொகுப்பாகும். இது வெறும் அறிவு மட்டுமல்ல, அனுபவம் மனிதர்களை மதிக்கும் பண்பும் கொண்டது. சிறந்த தலைவர்கள் சுயநலமின்றி பிறரின் நறுதை கருதி நல்ல பேச்சாற்றல், விடாமுயற்சி, கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையுடன் குழுவை மேம்படுத்துவார்கள். தலைமை பண்பை வளர்த்து கொள்வது எப்படி தெரியுமா? தொடர்ந்து கற்றுக்கொள்வது, தன்னை பார்த்து சுய பரிசோதனை செய்வது, பிறர் சொல்வதை காது கொடுத்து கேட்பது, நன்றியுணர்வை வெளிப்படுத்துவது மற்றும் பணியுடன் இருப்பது ஆகும். ஒவ்வொருவரும் அவரவருக்குள் இருக்கும் தலைமை பண்பை உணர தொடங்கும் போது அவர் தலைவராவதற்கான முதல் படிக்கட்டில் ஏறிவிட்டார் என்னும் கருதலாம். புத்திசாலித்தனமாக அல்லது விவேகத்துடன் நடந்து கொள்வது சிறந்த தலைவருக்கு தேவையான ஒன்று ஆகும். வழிநடத்தும் பொறுப்பில் இருப்பதால் தலைவருக்கு அனுபவ மிகவும் இன்றியமையாதது. கால மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய உத்திகளையும் அணுகுமுறைகளையும் துணையாக கொண்டு முடிவுகளை எடுத்து வழிநடத்த
நடத்துபவராக இருக்க வேண்டும். குழுக்களையும் நிறுவனங்களையும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் புதுமையான சிந்தனைகளை வளர்க்கும் சவாலான காலங்களில் வழிகாட்டும் தலைமை பண்பு அவசியம். இந்த புனித ரமலான் நம் உள்ளங்களில் சிறந்த தலைமை பண்பை விதைத்து நம்மை ஒரு நல்ல மனிதராக மாற்றட்டும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். கருத்தாளமிக்க அரபிக் கவிதைகளுக்கு இனிமைமிகு தமிழில் அழகான மொழிபெயர்ப்பை வழங்கி வரும் புதுக்கோட்டை அன்னை கதீஜா கலை அறிவியல் கல்லூரியின் அரபித்துறை பேராசிரியர் அபுதாகிர் அவர்கள் இன்று மற்றுமோர் அரபு கவிதைக்கு அழகான மொழிபெயர்ப்பு தருகிறார். நான் பேராசிரியர் எஸ் அபுதாகிர், எம்ஏ எம்ஃபில் இன் அரபிக். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை சேர்ந்த நான் தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அம்மாப்பட்டினத்தில் இயங்கி வரும் அன்னை கதீஜா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் அரபித்துறை பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நான் ஒரு கவிதையை அதனுடைய பொருள், அதனுடைய அர்த்தம், கருத்துக்களுடன் கூற இருக்கிறேன். அர்பஅத்துன் தம்னஉர் ரிஸ்க, அர்பஅத்துன் தம்னஉர் ரிஸ்க, நௌமு சுப்ஹி, கஃப்லத்துன் ஃபி ஸலாத்தி, அல் கஸ்லு, அல் கியானத்து. அர்பஅத்துன் தம்னஉர் ரிஸ்க, இதுதான் தலைப்பு. 4 விஷயங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கை, பொருளாதாரத்தை தடுக்கிறது, தடை செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய 4 விஷயங்கள், 4 விஷயங்கள் என்ன செய்யுது? நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், நமக்கு கிடைக்கிற ரிசுக்கை தடுக்கிறது, தடை செய்கிறது. ஒன்று நௌமு சுப்ஹி, சுபு தொழுகைக்கு பின்பு தூங்குவது. சுபு தொழுது பின்னால் தூங்குவது. இன்னைக்கு நான் எத்தனையோ மக்களாக பார்க்குறோம், சுபு தொழுவாங்க, சுபு தொழுது தூங்கிடுவாங்க. எந்த ஒரு மனிதர் சுபு தொழுது தூங்குவாரோ அவர் கிடைக்க வேண்டிய ரிசுக்கை, அவருக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவரை தடை செய்து கொள்கிறார். அப்போ சொல்லுவாங்க, சுபு தொழுது தூங்குவது ஒரு பலா முசீபத்து, பெரிய முசீபத்து. அந்த முசீபத்து என்னன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசுக்கு, நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை என்ன செஞ்சிடும்? தடுத்துரும். அப்போ சுபு தொழுது என்ன செய்யக்கூடாது? இன்ஷா அல்லாஹ் தூங்கக்கூடாது. இது ஒன்று. 2வது கஃப்லத்துன் ஃபி ஸலாத்தி, தொழுகையிலே பாராமுகமாக மறதியாக இருக்கிறது. தொழுகையிலே பாராமுகமாக மறதியாக இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக கண்டிப்பாக கடுமையான முறையில் கண்டிப்புன்னு நல்லா சொல்லியிருக்கான். சூரத்துல் மாஊன்ல ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தன்னுடைய தொழுகையிலே மறையாளராக பாராமோகமாக தொழுகக்கூடிய அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு வயல் என்ற நரகம் இருக்கு, வயல் என்ற நாசம் இருக்கு. அல்ல தெளிவா குர்ஆனை சொல்லிட்டான். அப்ப நம்ம தொழுகையில நம்ம அசட்டையா, சோம்பேறித்தனமா, பொழுதுபோக்கா, பாராமுகம், மறைமுகம், தன்னை மறந்த நிலையில தொழுகிறது, இது எல்லாமே அந்த தொழுகையை பாத்திலாயிருக்கும், வீணாக்கிடும், தொழுகையை கெடுத்துரும். இப்ப இப்படிப்பட்ட இபாதத் அல்லாஹ்க்கு தேவையில்லை. அப்ப நம்முடைய தொழுகையில ஓர்மையா, இறைச்சத்தோட, அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கான தக்வா உணர்ச்சியோட, அந்த உணர்வோட, இறைச்சத்தோட, எஹ்சான் தன்மையோட, எஹ்சான் சொன்னா தொழுகை மூலமா எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், எனக்கு என்ன நன்மை கிடைக்குங்கிறத நன்மை ஆதரவு வச்சு ஓர்மையா, சிந்தனை சிதற விடாம, அதே மாதிரி இஹ்லாஸ், மன தூய்மையான முறையில் அல்லாஹ்க்காக வேண்டி இந்த அமல் செய்யுங்கிற மன தூய்மையான முறையில் நாம் என்ன செய்ய, நம்முடைய தொழுகை மட்டும் இல்லை, ஒவ்வொரு அமலையும் அப்படிதான் செய்யணும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். குறிப்பா தொழுகுங்கிறது நமக்கு கிடைத்த பெரிய பெரிய அற்புதம், பொக்கிஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போய் என்ன செஞ்ச, அல்லாஹ் அவங்க அழைத்து கொண்டு மேராஜ் அழைத்து சென்று அங்க வச்சு தொழுகை நம்ம கடமையாக கொடுத்தான். மற்ற விஷயங்கள் எல்லாம், மற்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் குர்ஆன் மூலம் இறக்கப்பட்டது. ஆனா தொழுகையை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அழைத்து கொண்டு சென்று அங்க வச்சு தொழுகையை நம்ம கடமையாக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட தொழுகை
முனாஜாத், அல்லாவுடன் பேசக்கூடிய ஒரு அடியான் அல்லாவுடன் பேசக்கூடிய நிலை தொழுகையில தான் இருக்குது. இப்போ தொழுகையில் நம்ம குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நேரடியாக பேசுகிறோம், முனாஜாத் செய்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட எஜமானாகி அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் போது நம்ம மறந்து நிலையில், பொழுதுபோக்கான நிலையில், அசட்டிய சோம்பேறித்தனம் என்றால் அல்லாஹ் கோவப்படுறோம். அப்போ தொழுகையை பாத்திலாகி வீணாயிரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், முழுமையான முறையில் அல்லாஹ்வுக்கு அச்சப்பட்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சி நம்ம கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கு எல்லா நிலைமையும் எல்லா அமல்களையும் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் பார்த்துட்டு கண்டு இந்த ஓர்மையுடன் அந்த இறைச்சத்தில் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நம்ம அமல் செய்யணும். மூணாவது அல் கஸ்ல், சோம்பேறித்தனம். நான் மேலே சொன்ன மாதிரி தான் சோம்பேறித்தனம். எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையிலே சோம்பேறித்தனமாக இருக்கிறது, 24 சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எந்த ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது, அசட்டையாக இருக்கிறது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, வேலைக்கு சரியாக போகிறது கிடையாது, வேலைக்கு போனாலுமே அந்த வேலையே சரிவர செய்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட சோம்பேறித்தனமாக மக்கள் இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்காங்க. இப்போ சோம்பேறிகளே எல்லாம் பிரியப்படுறதில்லை, சோம்பேறித்தனம் இருப்பதையும் சோம்பேறிகளை எல்லாம் செய்யறதில்லை, பிரியப்படுறதில்லை. சுறுசுறுப்பான மனிதர்கள், தீனுக்காக துனியாவுடைய தேவைக்காக உழைக்கக்கூடிய மனிதர்கள், தீனுக்காக உழைக்கக்கூடிய மனிதர்கள், சுறுசுறுப்பானவர்கள், அப்படிப்பட்ட மக்களை தான் மனிதர்களை தான் அல்லாஹ்வும் நேசிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறாங்க. அப்போ நம்ம சோம்பேறித்தனமான மனிதர்களாக இருக்கக்கூடாது. அந்த தன்மையை நம்ம என்ன செய்யணும், எடுத்துடணும், நம்ம உள்ளத்திலிருந்து இந்த தன்மையை காட்டிடணும். நாலாவதா அல் ஹியாலத் என்று சொன்னால் துரோகம் சொல்லலாம், மோசடி சொல்லலாம், 2 விதம் அர்த்தம் கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி ஹியாலத் என்று சொல்லக்கூடிய துரோகம், மக்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. பிற மக்களை நம்ப வச்சு ஏமாத்துறதான் துரோகம். பிற மக்களை துரோகம் செய்யக்கூடாது, ஏமாற்றவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. சொன்னாங்க எவர் ஏமாற்றுவாரோ நம்மை சார்ந்தவர் அல்ல. வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஏமாற்றக்கூடாது. சின்ன பிள்ளைல நம்ம ஏமாற்றுவோம்ல, தாய்மார்கள் என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைல சாப்பாடு ஊட்டுறதுக்காக வேண்டி இந்த அந்த அப்பா நிலால மாமா தெரியுறாரு, நிலால முயல் தெரியுது, இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துறது, இதுவும் ஏமாற்றுறதான். இந்த மாதிரி கூட என்ன செய்யக்கூடாது, விளையாட்டாக கூட பொய் சொல்லக்கூடாது, விளையாட்டாக கூட ஏமாற்றக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நிலைமைகள்லாம் விட்டு அல்லாஹ்லாம் காப்பாற்றணும். அப்போ இந்த 4 விஷயங்கள், நவமு சுபஹி, தொழுகைக்கு பின்பாக, சுபு தொழுகைக்கு பின்பாக தூங்குவது, ஹஃப்லத்துன் ஃபி ஸலாத்தி, தொழுகையில் பாராமுகமாக சோம்பேறித்தனமாக பாராமுகமாக மறந்த நிலையில் தொழுகிறது, அல் கஸ்லு, ஸோ எப்பொழுதுமே வாழ்க்கையில் சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அல் ஹியானா, துரோகம் செய்வது, மோசடி செய்வது. 4 விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க், பொருளாதாரத்தை தடுக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமைகளை விட்டு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும், நம்ம தற்காப்பாக இருக்கணும், இந்த விஷயங்களை விட்டு நம்ம தவிர்த்திருக்கணும். இந்த அழகான கருத்துக்களை கூறியவர் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார். இந்த கருத்துக்கள் இடம்பெற்றுள்ள புத்தகத்தின் பெயர் ஜாதுல் மஆத் கிதாப்ல இந்த கருத்துக்கள், இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. இந்த கூறியவர் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444485670. தொழுகைக்கான நேரம் வந்தும் அதாம் என்னும் வாங்கொலி கேட்டும் தொழுகையை நிறைவேற்றுவதற்குரிய எல்லா வாய்ப்பும் இருந்தும் தொழுகையை நிறைவேற்றாதவன் இறைமறுப்பாளர்களின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறான் என்று பெருமானார் எச்சரித்தார்கள். அப்படியான நிலையை நாம் அடையாமல் இருக்க உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இதோ தொழுகையை நிறைவேற்றாவிட்டால் என்ற தலைப்பில் உரை வழங்குவதற்காக குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவர் முகமது பிலால் அவர்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எனது பெயர் ஜே முகமது பிலால். நான் ஒரு மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு தொழுகையை விடுவது. தொழுகையை விடுவது இறை நிராகரிப்பு மற்றும் இணை வைப்பதற்கு சமமான பாவமாகும். இது நரக வேதனைக்கும் நற்செயல்கள் அழிவதற்கும் வழிவகுக்கும். இது ஈமானை பலவீனப்படுத்தி வாழ்வில் ஒளி, பரக்கத் மற்றும் நிம்மதியை நீக்கி மறுமையில் நஷ்டவாளியாக மாற்றும் என குர்ஆன் மற்றும் ஹதீஸ்கள் எச்சரிக்கின்றன. ஒரு முஸ்லிமுக்கும் இறை நிராகரிப்பாளருக்கும் இடையிலான வேறுபாடே தொழுகையை விடுவதுதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகையை விடுவது இணை வைப்போரில் ஒருவராக மாற்றக்கூடும். குறிப்பாக அசர் தொழுகையை விட்டால் நற்செயல்கள் வீணாகிவிடும். தொழுகையை விட்டவர்களிடம் மறுமை நாளில் உங்களை சகர் என்னும் நரகத்தில் நுழைய வைத்தது எது என கேட்கப்படும் போது நாங்கள் தொழுபவர்களாக இருக்கவில்லை என அவர்கள் பதிலளிப்பார்கள் என குர்ஆன் கூறுகிறது. தொழுகையை விடுவது வாழ்வில் உள்ள பரக்கத் ஒளி மற்றும் வலிமையை நீக்கிவிடும். தொழுகையை தொடர்ந்து பேணாதவர்கள் மறுமையில் ஹாரூன், ஃபிரௌன் போன்ற கொடியவர்களுடன் எழுப்பப்பட்டு நரக வேதனையை அனுபவிப்பார். தொழுகையை அலட்சியப்படுத்துவது ஈமானை பாழ்படுத்தி இறுதியில் தாகித்த நிலையிலே மரணிக்க நிலையில் தள்ளும். தொழுகையை வேண்டுமென்றே விடுபவர் அல்லாஹ்வை நிராகரித்த காஃபிர், இறை நிராகரிப்பாளர் ஆவார். அவர்கள் நரக நெருப்பில் நிரந்தரமாக தங்கி வேதனையை சுவைப்பார்கள். மறுமையில் முதல் விசாரணை தொழுகையை பற்றிய நடைபெறும். தொழுகையை விட்டவர் கடும் நஷ்டத்திற்கு உள்ளாவார். அது சரியாக இருந்தால் அவன் வெற்றியையும் ஈடேற்றமும் அடைவான். அது சீர்கெட்டிருந்தால் அவன் நஷ்டமும் இழப்பையும் அடைவான். இஸ்லாமை நம்பிக்கை கொண்ட பின் கடைபிடிக்க வேண்டிய முதல் வணக்கம் தொழுகையாகும். தொழுகையை கடைபிடித்ததன் மூலம் சொர்க்கத்தை பெற முடியும் எனவும் தொழுகையை முற்றாக கைவிடுவது இணை வைப்பு மற்றும் இறை மறுப்பில் சேர்ந்துவிடும் என்பதற்கான கடுமையான எச்சரிக்கையை மேற்கண்ட அறிவிப்புகளிலிருந்து விளங்க முடிகிறது. இயலாமை, மறதி, உறக்கம் போன்ற காரணங்களால் தொழ முடியாமல் போனால் அது குற்றம் அல்ல. வேண்டுமென்றே தொழுகையை அலட்சியப்படுத்தி கைவிடுவது பெருங்குற்றமாகும். இஸ்லாம் காட்டியுள்ள கடமையை வணக்க வழிபாடுகளை முறையாக நிறைவேற்றி ஈடேற்றம் பெற உயர்ந்தோன் அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கொண்டு பிற மதத்தை வேறுபடுத்தி சொல்லும் அனுமதியை இஸ்லாம் யாருக்கும் வழங்கவில்லை. ஆனால் இஸ்லாத்தின் தனித்துவத்தை எடுத்துச் சொல்ல எல்லோருக்கும் அனுமதி இருக்கிறது. நாம் தனித்துவத்தை எடுத்துச் சொல்லலாமே தவிர பிற மதங்களின் நம்பிக்கையை, பிற மதங்களின் வழிபாடுகளை, பிற மதங்களின் கடவுள்கள் சார்ந்த ஒழுக்கங்களை வேறுபடுத்தி மத துவேஷங்களை ஒருபோதும் ஏற்படுத்திவிடக்கூடாது. நாம் நம் தனித்துவத்தை மட்டும் சொல்வதற்கே அழகு பெற்றவர்கள், கடமைப்பட்டவர்கள். இதோ இஸ்லாம் தனித்துவமானது என்று அழகாக சொல்கிறார் வாணியம்பாடி இஸ்லாமிக் கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் கிளை உறுப்பினர் ரிஸ்வானா ஷக்கீல் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் ஒரு அழகிய வாழ்க்கை நெறி. உலகில் பல 100 வகை மதங்கள் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாத்தின் தனித்துவம் என்ன தெரியுமா? உலகில் மக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்ளும் மதங்களில் இஸ்லாம் 2வது இடத்தில் இருப்பதற்கான காரணம் என்னவென்று தெரியுமா? இஸ்லாம் மற்ற எல்லா மதங்களையும் கொள்கைகளையும் விட்டு தனித்துவமாக தெரிவது ஏன்? ஏனெனில் இஸ்லாம் மதம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை நெறி. மனிதன் தனது அறிவை கொண்டு உண்மையான இறைவனான அல்லாஹ்வை உணர்ந்து கொள்கின்றான். இறைவனை உணர்ந்த பின் இறைவனின் வானவர்களை நம்புகின்றான். இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களின் மீதும் வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொள்கின்றான். இறை நம்பிக்கையாளன் இவ்வாறு கூறுவதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். காலு சமீனா வாத்தானா, நாங்கள் செவியுற்றோம், கீழ்ப்படிந்தோம். இதுதான் இஸ்லாத்தை மற்ற எல்லா கொள்கைகளில் இருந்தும் வேறுபடுத்தி காட்டுகின்றது. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, மறுமை இருக்கின்றது. அங்கு நீங்கள் உலகில் செய்த செயல்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் நன்மை செய்திருந்தால் அங்கு சுவனம் கிடைக்கும், தீமைகள் செய்திருந்தால் நரகம் கிடைக்கும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா?
அதை கேட்ட நபி தோழர்கள் மறுமையை பார்க்காமலேயே சமீனா வாத்தானா என்று செயல்படத் தொடங்கிவிட்டனர். இந்த வழிமுறைதான் அனைத்து இறை நம்பிக்கையாளர்களின் வழிமுறை. இறைவனையும் அவன் கூறும் சுவனத்தையும் நரகத்தையும் பார்க்காமலேயே நம்பிக்கை கொள்வதுதான் இஸ்லாத்தின் அழகியல். இந்த அழகியலின் உச்சம் எல்லாவற்றையும் நம்பி செவியேற்று இந்த உலகில் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்த வண்ணம் பயணிப்பது. இறைவன் கூறிய ஹலால் ஹராம் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு நடப்பது. பல்வேறு வித தடைகள் மனைச்சைகளை நசுக்கியவர்களாய் உலகம் சிறைக்கூடம் போல விளங்கினாலும் நன்மைகளை ஏற்று நடப்பது. இதுதான் சமீமா வாத்தானா. இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தில் கட்டாயமில்லை. ஆனால் இஸ்லாத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள் இறை உவப்பையும் மறுமை வெற்றியையும் மட்டுமே இலக்காக கொண்டு நாங்கள் செவியுற்றோம், கீழ்ப்படிந்தோம் என்று அல்லாஹ்வின் கட்டளைகளையும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையையும் பின்பற்றி நடப்பார்கள். நாமும் மறுமை வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு இதே போன்று பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9444025000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். நம் வீட்டு பள்ளி குழந்தைகளிடம் சிஎஸ்கே கிரிக்கெட் டீமில் எத்தனை நட்சத்திர ஆட்டக்காரர்கள் உண்டு என கேட்டால் வரிசைப்படுத்தி சொல்லிவிடுவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் யார் என கேட்டு பார்த்தால் மிக அழகாக சொல்லிவிடுவார்கள். கொல்கத்தா டீமுடைய கேப்டன், துணை கேப்டன், முன்னணி பேட்ஸ்மேன், ஃபீல்டர்ஸ் என்று எதை கேட்டாலும் அழகாக சொல்லிவிடுவார்கள். நம் திருக்குர்ஆனில் இடம்பெற்றிருக்கும் நபிமார்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி கேட்டால், முதன்மையான நபிமார்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி சொல்லச் சொன்னால் நம் பிள்ளைகள் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை விட அவர்களை நாம் தயார்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. இதோ நபிமார்கள் என்னும் தலைப்பில் உரை தருகிறார் ஈரோடு அல்லமின் மெட்ரிக் பள்ளி மாணவி சனா இஃபா அவர்கள். என் பெயர் சனா இஃபா. நான் 8ஆம் வகுப்பு அல்லமின் 11 மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரபில் அன்பியாஇ வல் முர்சலீன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான ஸலாத்தினை சொத்தாக எடுத்து வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாவின் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதன் அடிப்படையில் நம் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நாம் அனைவரும் திரளாக ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு அக்பர். நம் தூய்மையான எண்ணங்களுக்கு ஏற்ப நற்கூலி வழங்குவானாக என்று துவா செய்தவாறு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று நபிமார்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் என்ன கூறுகிறான் என்றால், ஈமான் கொண்டவர்கள் நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நபிமார்களின் பெயர் என்ன, அவர்கள் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்களை பற்றி சில கருத்துக்களை கேட்பதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். நாம் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று பல நபிமார்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியுள்ளார்கள். அவர்களின் சிலரை மட்டும் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான். அவர்களின் பெயராவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹீத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், துல்கிப்லி அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், அலியாஸ்ஹா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், கடைசியாக நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களில் முதலில் இறைவனால் படைக்கப்பட்ட நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுக்காக முதலில் போர் செய்த நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் உயர்த்தப்பட்ட நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகம் மீண்டும் இவரால் தான் உருவானது, இவர் 2ஆம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று அழைக்கப்படுவார். ஹீத் அலைஹிஸ்ஸலாம் இவருக்காகவே அல்லாஹ் ஆது கூட்டத்தினரையே அளித்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூக கூட்டத்தினருக்கு அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். மேலும் அல்லாஹ் இவருக்காக ஒட்டகத்தையே பேச வைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீதி தவறாத நபி, மேலும் இறைவனின் நண்பர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். லூத் அலைஹிஸ்ஸலாம் சோதனையான நேரத்தில் அல்லாஹ் மலக்குகளை கொண்டு இவரை காப்பாற்றினான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன், மேலும் அல்லாஹுக்காக தன் உயிரையே கொடுக்க துணிந்தவர். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஏராளமான நபிமார்களை இவரது சந்ததிகளாக ஆக்கினான் அல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை மகனுக்கான பாசத்தை இவரிடம் காணலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகிய நபி, அழகிய மனிதர். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையில் சிறந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் மகள்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை இவரிடம் கற்றுக்கொள்ளலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனை கண்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்ணன் தம்பி உறவுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். துல்கிப்லி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பேரன்பை பெற்ற நபி துல்கிப்லி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இவருக்காக இரும்பையே வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இவருக்காக உலகத்தையே வசப்படுத்தி கொடுத்தான். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ராயல்களுக்காக அனுப்பப்பட்ட நபி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அலியாஸ்ஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரியவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இவரிடம் கற்றுக்கொள்ளலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன்வாயிலிருந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்த நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்காக ஷஹீதானவர் ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நினைத்து அதிகம் அழுதவர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களின் நபி, உலக இறுதி நாளில் மீண்டும் வருவார். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலுள்ள அனைத்து நபிமார்களின் தலைவர், ஈருலக தலைவரும் அவரே. அன்பான மாணவ மாணவிகளே, இனி வரும் காலங்களில் இன்ஷா அல்லாஹ்வின் பெயரையும் நபிமார்களுடைய பெயர்களையும் சஹாபாக்களின் பெயர்களையும் நல்லடியார்களின் பெயர்களையும் நன்கு கற்று அறிந்து சொர்க்கம் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். மேலும் அன்பானவர்களே, நாம் அனைவரும் ரமலானை எதிர்நோக்க காத்திருக்கின்றோம். கடந்த ஆண்டு ரமலானில் உயிரோடு இருந்தவர்கள் இந்த ஆண்டு ரமலானில் நம்மோடு இல்லை. இனி நாமும் அடுத்த ஆண்டு ரமலானில் இருப்போமா என்று அல்லாஹுக்கே. ஆகவே இந்த ரமலான் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. நாம் அல்லாஹுக்காக நோன்பு நோற்று தொழுகையை கடைபிடித்து தானம் தர்மம் அதிகம் செய்து அல் குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40ஆம் வயதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஹீரா குகையில் ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆன் அருளப்பெற்றது. முதலில் இறக்கி அருளப்பெற்ற திருக்குர்ஆனை முதலில் மனனம் செய்த நபி நமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் அல்லாஹ்வின் மனம் குளிரும் வகையில் தொழுகையை கடைபிடித்து தானம் தர்மம் அதிகம் செய்து அல் குர்ஆனை அதிகம் மோதி நாம் அனைவரும் ரமலானை வரவேற்போமாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி ரஜப ஷஅபான பல்லிக் லனா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. மேலும் ரமலான் மாதத்தை அடியும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்று துவா செய்தவாறு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசை முரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசை முரசு FM இணைய வானொலி 9080475780. நேயர்களே, இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் சோசியல் மீடியாவின் கமெண்ட்ஸ் வழியாகவும் தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை பங்கேற்றவர்களுக்கும் கேட்டு ரசித்தவர்களுக்கும் நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை நன்றியும் சலாமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான்.
அல்லாவின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.